Good evening and a very warm welcome to this caregiver advocacy series. என் பேரு சௌந்தர்யா. ஐம் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த செஷனை நான் தான் இன்னைக்கு தொகுத்து வழங்க போறேன். ஸோ நம்ம ஒரு 1 year பீரியடா நம்ம இந்த கேர்கிவர் சப்போர்ட் குரூப் மீட்டிங்ல வந்து மந்த்லி ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம மீட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மந்த்ல இருந்து நம்ம இந்த மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு மாதம் முதல் வியாழக்கிழமை ஈவினிங் 6 to 7 PM நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த 1 year பீரியட்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஷண்டோட பராமரிப்பாளர்னா யாரு, அவங்க பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு மீட் பண்றோம், ஒரு பேட் நியூஸ் எப்படி ரிவீல் பண்ணணும், செகண்ட் ஒப்பீனியன் முக்கியத்துவம் என்ன, பாலியேட்டிவ் கேர்னா என்ன, புகையிலை பத்தி, பிளஸ் வந்து கேன்சர் நியூட்ரிஷன், இந்த நியூட்ரிஷன் பார்ட் எந்த அளவுக்கு வந்து நம்ம கேன்சர் ஜேர்னில இம்பார்ட்டன்ட், அண்ட் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி பல டாபிக்ல வந்து நம்ம அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு நம்ம இந்த செஷன்ல வந்து இந்த 1 year பீரியடா நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டிங்ல நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சீரீஸை வந்து இந்த செஷனை மிஸ் பண்ணியிருக்கிறவங்க கீழே வந்து கேர்கிவர் அட்வொகேசி குரூப்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அதில் எல்லா வீடியோஸுமே அதில் அவைலபிளாக இருக்கு. யூ கேன் செக் இட் அவுட். அந்த செஷன்ஸை மிஸ் பண்ணியிருக்கிறவங்க. ஸோ இந்த மந்த்லேருந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு இந்த மாதம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கேள்விகளுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அன் எக்ஸ்பர்ட். டாக்டர் அருண் சார் இஸ் ஹியர் வித் அஸ். வெல்கம் சார். அண்ட் வி ஹாவ் டாக்டர் நிறைமதி. மேம் ஹஸ் பின் பில்லர் ஆஃப் திஸ் and guiding throughout this caregiver series for us. Welcome ma'am. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மந்த் பிரெஸ்ட் கேன்சர் பிளஸ் அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வர மந்த்தும் நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வில் மூவ் ஆன் டு த செஷன் சார். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மார்பக புற்றுநோய் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் கிட்ட இருந்தோ அட்டெண்டர்ஸ் கிட்ட இருந்தோ வர முதல் கேள்வி என்னன்னா, இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, என்ன ஸ்டேஜ்ல இதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான என்ன மாதிரியான பரிசோதனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. இதை பத்தி கொஞ்சம் விரிவா விளக்க முடியுமா சார்? ஓகே, தேங்க்ஸ் சௌந்தர்யா. தேங்க்ஸ் நிறைமதி. ஐ திங்க் நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 year கண்டினியூஸாக யூ பீன் டூயிங் திஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸ் வாட் யூ ஆர் டூயிங் டு த கம்யூனிட்டி. பிகாஸ் டு கிரியேட் அவேர்னஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்டிக்மா. இந்த கேன்சர் அப்படின்னாலே நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்மா அட்டாச்ட் இருக்குது. அதை ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணும் அப்படின்னா முக்கியம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், அதாவது விழிப்புணர்வு. ஓகே, ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து என்ன மாதிரி மருத்துவரால் ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த விழிப்புணர்வு எங்களால் கொண்டு வர முடியாது. அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ண முடியாது. இந்த ஸ்டிக்மாவை எப்படி பிரேக் பண்ணலான்னா அதை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு புரிதல் இருந்தால் டெஃபினட்டாக அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணலாம். அந்த புரிதலை இந்த கம்யூனிட்டி கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தான் நீங்கள் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் டு யூ போத். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ திஸ் சர்வீஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் லைக் டு ரிக்வெஸ்ட் போத் ஆஃப் யூ. ஸோ இந்த மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த அக்டோபர் மாதம் அப்படின்ற ஒரு மாதத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு மாதமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இன்னும் 2 மாசத்துல நம்ம அந்த அக்டோபர்ன்றது பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிங்க் அக்டோபர்ன்றது அந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தான் நம்ம இந்த அக்டோபர் மாதத்தை அனுசரிக்கிறோம். ஸோ மார்பக புற்றுநோயை எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏன் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும், இதுதான் முதல் கொஷின். ஸோ இந்த புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% கம்ப்ளீட்டாக குணப்படுத்தலாம். ஸோ எந்த நிலையில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கேன்சரை குணப்படுத்த முடியுமா, இல்லை எவ்வளோ சதவீதம் குணப்படுத்த முடியும் புற்றுநோயை அப்படின்னா அது வந்து எந்த நிலையில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 95லேருந்து 100% பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம். ஸோ ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த மார்பக திரையிடல் சோதனை, மேமோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மார்பக எக்ஸ்ரே மேமோகிராம்ன்றது நீங்கள் ரொட்டீனாக எக்ஸ்ரே எடுப்பீங்க. நுரையீரல் ஒரு சளியோ இருமலோ இருந்தால் நுரையீரல் எக்ஸ்ரே எடுப்பீங்க. அதே மாதிரி மார்பகத்துக்கு அது எக்ஸ்ரே எடுக்கும்போது அது மேமோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மேமோகிராம்ன்ற அந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன், அந்த சிகிச்சை, அந்த ஸ்க்ரீனிங் இன்வெஸ்டிகேஷன்ஸை நம்ம பண்ணோம்னா டெஃபினட்டாக இந்த கட்டி வந்து சின்னதாக இருக்கும் போதே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை கைக்கு தொட்டு அந்த கட்டி இருக்குன்னு தெரியும் போது அந்த கட்டியோட சைஸ் பெருசாகிடும். ஸோ அந்த சைஸ் பெருசாகும் போது அந்த நம்ம கண்டுபிடிக்கிற நிலை வந்து 2 இல்லை 3 ஆயிடுது. இந்த மேமோகிராம்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்ணுக்கு தென்படாம கைக்கு தென்படாத சிறுசா இருக்கும் போதே அந்த மேமோகிராம்ல தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ சின்னதா ஒரு கட்டியை கண்டுபிடிக்கும் போது அது எளிதா அகற்றிட்டு அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு வாட்டியும் 40 வயசு கிராஸ் பண்ண எல்லா பெண்மணிகளும் இந்த மேமோகிராம்ன்ற இந்த மார்பக திரையிடல் சோதனை, அப்படின்னா மார்பக எக்ஸ்ரே, சிம்பிளா சொன்னா மார்பகத்துக்கு பண்ற எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸ்ரே இந்த இன்வெஸ்டிகேஷனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது, 40 வயசு கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மேமோகிராம் பண்ணிக்கிறது நல்லது. அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா அஹ், கிட்டத்தட்ட அதாவது 1வது ஸ்டேஜ்லேயே கட்டி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 100% குணப்படுத்தலாம். இதுக்காக தான் இந்த முறையை நாங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் இதை பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த மார்பக தீரிடல் சோதனை, இந்த எக்ஸ்ரே வந்து இந்த பிங்க் அக்டோபர் மாதத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஜிவிஎன் புற்றுநோய் மையத்தில் கூட பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வந்து இந்த மேமோகிராம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 சார்ஜ் பண்ணுவாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க இந்த அக்டோபர் மாதத்தில். ஜிவிஎன் மற்றும் இல்லாமல் எல்லா புற்றுநோய் மையத்திலையும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஃப்ரீ மேமோகிராம் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த அக்டோபர் மாதம் 1-2 மாதத்துல தான் வரப்போகுது. அந்த ஃப்ரீ மேமோகிராமை டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீன்னு மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் வந்தாலே மேமோகிராம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணணும். ஓகே, அக்டோபர் வந்தாச்சு அப்படின்னா ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு மேமோகிராம் இந்த மாசத்துல நம்ம ஏதோ ஒரு நாள் பண்ணிடணும்னு உங்களுக்கு தோணணும். அந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு தான் இதை பண்றோம். சார் இப்போ டயக்னோஸ் பண்ணியாச்சு, டிடெக்ட் பண்ணிட்டோம், பிரஸ்ட் கேன்சர் நமக்கு டயக்னோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ ஒரு லேமேனா அடுத்து தோன்றது வந்து நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், என்ன மாதிரியான வீரியம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு வருது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே, ஸோ ஒன்ஸ் கட்டி இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அந்த மார்பகத்தில் எந்த கட்டி இருந்தாலும் அதை பயாப்சி பண்ணி அது என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான். ஓகே, ஒன்று 2 பிரச்சனைனால தான் மார்பக புற்றுநோய் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஒன்று வந்து ஸ்க்ரீனிங் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணாமல் கட்டி ரொம்ப பெருசாக இருந்து மருத்துவரை பார்க்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடுது. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில டைம்ல என்ன ஆகும், சின்ன கட்டியா இருக்கும்போதே பொது மருத்துவரை போய் பார்ப்பாங்க. அது சாதா கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீர் கட்டி, பால் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி பண்ணாமையே 2 மாசம் 3 மாசம் ஒரு மாத்திரை போட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் போட்டு கட்டி ரொம்ப பெருசான டைம்ல வருவாங்க. ஸோ இதுல என்ன சொல்லணும்னா, ஒன்று மார்பக அந்த திரையிடல் சோதனை மேமோகிராம் பண்ணுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து மார்பகத்துல என்ன கட்டி இருந்தாலும் 30 வயசு கிராஸ் பண்ணிட்டாங்க, மார்பகத்துல கட்டி இருக்குன்னா டெஃபினட்டா அது என்னன்னு பார்க்கணும்னா அதை பயாப்சி பண்ணி தான் ஆகணும். பயாப்சி இல்லாம அது கேன்சர் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மார்பக கட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த நிலை சார்ந்ததுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது 1ஆம் நிலையா, 2ஆம் நிலையா, 3ஆம் நிலையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத 2 நிலையில வந்து மார்பகத்தை தாண்டி கட்டி போலன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்றது மார்பகத்துல மட்டும்தான் அது ஒட்டி இருக்கு, மார்பகத்தை தாண்டி அது பரவலன்னு அர்த்தம். 3வது நிலை வந்து மார்பகத்தை தாண்டி அந்த நெறிக்கட்டி, அக்கல்ல இருக்க நெறிக்கட்டிக்கு பரவி இருக்குன்ற அர்த்தம். 4ஆம் நிலை வந்து அந்த அக்கலையும் தாண்டி எலும்பு, நுரையீரல் மற்றும் கல்லீரலுக்கு பரவி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். ஓகே, முதல் முதல் 2 நிலை வந்து லோக்கலைஸ்டு, குணப்படுத்தும் விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப அதிகம். 3வது நிலையில வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகும். குணப்படுத்தும் விகிதாச்சாரம் 60-70% தான் குணப்படுத்த முடியும். 4ஆம் நிலை வந்து குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். ஓகே, ஸோ இதுதான் மார்பக திற புற்றுநோயோட ஸ்டேஜஸ்.
ஸோ கட்டியோட வீரியத்தன்மை இது ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து பரவும் தன்மை. வீரியம் அப்படின்றது கட்டியில வந்து கட்டியோட வகை என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ நீங்க ஒன்ஸ் பிரஸ்ட் கேன்சர் வந்தாச்சுன்னா நீங்க பயாப்சி பண்ணுவீங்க. கட்டி எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்கறதுக்கு பெட் ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கட்டியோட தன்மை என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஐஹெச்சின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவீங்க. ரிசப்டார் ஸ்டேட்டஸ் இஆர் பிஆர் ஹெட் டு நியூ KA67 சொல்லியிருப்பாங்க உங்க மருத்துவர். ஸோ இந்த கட்டியோட தன்மை வீரியம் என்னன்றதுக்கு இந்த கட்டி பயாப்சி பண்ணி அது புற்றுநோய் வந்த அப்புறம் அந்த புற்றுநோயோட வீரியம் என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ரிசப்டார் டெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த டெஸ்ட் மூலமா தான் கட்டியோட வீரியத்தன்மை தெரியும். அந்த வீரியத்தை பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்றது அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்போ ஜென்ரலாவே நம்ம நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேன்சர்னாலே சொசைட்டில நிறைய ஸ்டிக்மாஸ் இருக்கு. இன் ஸ்பெசிபிக் டு பிரஸ்ட் கேன்சர் என்ன மாதிரியான தவறான புரிதல்கள் இருக்கு சார்? இப்போ ஸ்டிக்மா அப்படின்றது என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டிக்மான்றது காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம் சொல்லுதல் இன்னொருத்தர் பத்தி நம்மளுக்கு விவரம் தெரியாம அதை வந்து தப்போ கரெக்டோ விவரம் தெரியாம முழுசா தெரியாம அதை பத்தி பேசுறது தான். ஓகே, ஸோ இதுதான் காசிப் இல்லை புலம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ ஸ்டிக்மா ஏன் வருது அப்படின்னா ஒன்று நாம் அதை ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்போம். ஓகே, ஸோ ஒன்ஸ் கேன்சர்னு வந்துருச்சுன்னா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ ஏன்னா சமுதாயத்தில் வந்து அந்த கேன்சரை பார்க்கும் பார்வையும் அதை பற்றி விவரமும் வந்து அந்த அளவுக்கு தெளிவு இல்லைன்றதுனால யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டிக்மாவை எப்படி பிரேக் பண்ணும் அப்படின்னா ஒன்று அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு புரிதல் வேணும். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது அதை பற்றி இருக்கிற பயம் வந்து தெளிவாகணும். பயம் இருக்கக்கூடாது. மூணாவது கேன்சர் வந்து மற்ற வியாதி மாதிரி இதுவும் ஒரு வியாதி, இதையும் குணப்படுத்த முடியுன்ற அந்த புரிதல் இருக்கணும். இப்போ இருக்கிற சிகிச்சை முறையில் டெஃபினட்டாக குணப்படுத்த முடியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. ஸோ இந்த புரிதல் இந்த ஒரு தெளிவு இருந்தால் தான் இந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ஒரு ஸ்டிக்மானால தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அந்த கேன்சர் வந்தால் குணப்படுத்த முடியாது அப்படின்னும் போது அந்த பயத்தினாலேயே ஒரு கட்டி தென்பட்டுருந்ததுன்னா அதை போய் பயாப்சி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சுவாங்க. அந்த மருத்துவர்கிட்ட போக மாட்டாங்க. எங்கே போனால் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுனால அந்த மேமோகிராமும் பண்ணிக்க மாட்டாங்க. அது கட்டி ஏதாவது தென்பட்டுதுன்னா பயாப்சியும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது சின்ன கட்டியாவே பார்த்துருப்பாங்க. அதை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டு 2 வருஷம் கழிச்சு முதுகு வலியோ இருமலோ இல்ல தலைவலியோ வந்து அது ஒரு பரவன நிலைமைக்கு போன அப்புறம் தான் வேற வழியே இல்லாம மருத்துவர்கிட்ட போவாங்க. ஸோ அந்த நிலைக்கு போகும்போது ஆல்ரெடி 4வது ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நம்மளால குணப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்மாவை உடைக்கணும் அப்படின்னா நான் இது மாதிரி நீங்க பண்ற விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விழிப்புணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இது இல்லாம மீடியா சினிமாலையும் சரி டிராமா டெலிவிஷன்லையும் சரி இதை பத்தி அந்த தெளிவு கொண்டு போகணும். ஓகே, ஸோ கேன்சர் அப்படின்னா குணப்படுத்த முடியாதுன்ற வியாதி போய் இப்போ எத்தனையோ பேர் குணமாகி நல்லா இருக்காங்க. ஓகே, ஆரம்ப நிலையில வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 95% குணமாயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு புரிதல் சமுதாயத்துக்கு வேணும். இந்த புரிதலை கொண்டு போகணும்னா அது மருத்துவர் மட்டுமே அதை கொண்டு போக முடியும். ஏன்னா மருத்துவர் வந்து 4 செவத்துக்குள்ள 2 பேர், ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட் கூட வர ஒரு அட்டெண்டர், இதுதான் இவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஆனால் இந்த கம்யூனிட்டிக்கு கொண்டு போக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து மருத்துவரை தாண்டி எல்லார்கிட்டையும் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஓகே சார். சார் இது வரத்துக்கான காரணங்கள் என்ன சார்? மார்பக புற்றுநோய் வருவதற்கு காரணம் வந்து இதுதான். இந்த ஒரு பர்டிகுலர் இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ புகையிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் ஏன் வருதுன்னா கிட்டத்தட்ட 90% நுரையீரல் புற்றுநோய் புகையிலை பயன்படுறதுனால வந்தது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் மார்பக புற்றுநோய்க்கு அப்படி சொல்ல முடியாது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து யாருக்கு வேணா வரலாம். எட்டுல ஒருத்தருக்கு ஒரு எட்டுல ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் அவங்க வாழ்நாள்ல கேன்சர் வரும். ஓகே, அந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சான்ஸ் தான். ஓகே, எப்படி ஒரு கார்ல போறீங்க, கார் ஓட்டிட்டு போறீங்க. ஓகே, யாருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. யாருக்கு வேணா ஆகலாம். அன்னைக்கு உங்களோட நேரம், இட்ஸ் அ சான்ஸ். ஓகே, எக்ஸாக்டா இவருக்கு தான் கார் ஆக்சிடென்ட் ஆகும், இந்த இடத்துல ஆகும், இப்படி அடிபடும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அதே சான்ஸ் தான் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் ஒன்று. அது யாருக்கு வேணா வரலாம். ஓகே,
ஒரு 100 பேர் ஒரு இடத்துல எடுத்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பேருக்கு அவங்க லைஃப் டைம்ல ஏதோ ஒரு டைம் அவங்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுதான் காரணம் யாராலையும் சொல்ல முடியாது. இது பரம்பரை வியாதியும் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு 100ல ஒரு 5 பேருக்கு வேணா இது குடும்பத்துல இந்த மார்பக புற்றுநோய் பரம்பரையா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீதி 95 பேருக்கு ஏன் வந்தது சொல்ல முடியாது. அது யாரா வேணா இருக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேஷண்ட்ஸ் இந்த கேள்வி வந்து கேக்குறாங்க. சோ இது ம். வந்தவங்கள தாண்டி அடுத்து தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரியான டெஸ்ட் அந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணிக்கணும் சார்? அஹ் இப்போ கேன்சர் வந்து ஒரு ஃபேமிலியில வந்திருக்கு அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு வருமா அப்படின்னா அந்த யாருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு சில மரபணு பரிசோதனை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மரபணு பரிசோதனை பண்ணி ஒரு சில மரபணு அந்த பாசிட்டிவா இருந்ததுன்னா அது அந்த கேன்சர் அந்த ஃபேமிலியில ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது மாதிரி பரம்பரை ரீதியா இந்த மரபணுக்கள் மூலமா வழி வழியா வர்றதுக்கான வாய்ப்புகள் 100ல 5 பேருக்கு தான். மீதி 95 பேருக்கு அது மாதிரி கிடையாது. ஸோ என்னோட அம்மாக்கோ வந்திருக்கு இல்லை என் பாட்டிக்கு வந்திருக்கு எனக்கு வருமா அப்படின்னா உங்க அம்மாவோ இல்லை பாட்டியோ அவங்களுக்கு ஒரு சில மரபணு பரிசோதனை பண்ணி அந்த மரபணு அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா உங்களுக்கும் அந்த மரபணு இருக்கான்றது நாங்கள் அந்த டெஸ்ட் அனுப்பிச்சு விடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான சான்ஸ் வந்து 5% தான். மீதி 95% கிடையாது. ஸோ மீதி 95% உங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் சொல்ற அதே தான் உங்களுக்கும். 35 வயசு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஃபினட்டா மேமோகிராம் பண்ணுங்க. 70 வயசு வரைக்கும் அந்த 2 இயர்ஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் மேமோகிராம் பண்ணிக்கிறது நல்லது. சௌந்தர்யா, நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி சார். இப்போ இந்த மரபணு பரிசோதனை பண்றதுனால பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இம்பாக்ட் இருக்கா சார்? மாறுபடலாமா? இந்த மரபணு பரிசோதனை பண்ணி அது பாசிட்டிவா இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாடிஃபிகேஷன் ஆகும். ஒரு சில பேருக்கு இந்த BRCA1 BRCA2 ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது பாசிட்டிவா இருந்ததுன்னா நிறைய அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்று கீமோதெரப்பிலேயே ஒரு சில மாடிஃபிகேஷன் சிஸ்பிளாட்டின் ஒரு மருந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க இந்த கீமோதெரப்பிலாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டேப்லெட் ஒலபாரிப் ஒரு அப்படின்ற ஒரு டேப்லெட் போட வேண்டியதா இருக்கும். ஸோ அது பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த டேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து கட்டி திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்கறது. இது இந்த மரபணு பரிசோதனை இந்த BRCA பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே சார். சார் இப்போ இது என்னதான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியில நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கேர் கிவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எஜுகேட் பண்ணாலும் எமோஷ்னலா ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுறாங்க. திருப்பி அந்த கேள்வி வந்து எனக்கு கேன்சரா, எனக்கு எப்படி வந்தது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கிற எனக்கு வந்து இந்த மாதிரி நோய் வந்திருக்குங்கிற ஒரு கொஸ்டினே அவங்களால ஒரு அக்செப்டன்ஸ் ஃபேஸ்க்கு வந்து போக முடியல. ஒரு டினையல் ஜோன்லேயே இருக்காங்க. அதுல இருந்து அவங்களால மீறி வர முடியல. ஸோ இதை எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். இது வந்து கேன்சருக்கு மட்டுமே கிடையாது. நீங்கள் எந்த வியாதி சொன்னாலும் ஒரு ப்ராப்ளம் கல்லீரல் செயல்படல, இல்லை ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நடக்க முடியாமல் போச்சு, பக்கவாதம் வந்துருச்சு, மாரடைப்பு வந்திருக்கு, மாரடைப்பு கொடுத்து பெட் பவுண்டாக ஆக்சிஜனில் இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் அஹ், இது வந்து ஹம், நம்ம யோசிக்கிறது ஏன் நான் எனக்கு ஏன் இதை வரணும். ஓகே, அப்படின்ற கேள்வி வந்து இது கேன்சருக்கு மட்டும் கிடையாது. எல்லா பிரச்சனைகள் எல்லா வித ப்ராப்ளமுக்கும் இதுதான். ஓகே, இது வியாதின்னு மட்டும் கிடையாது. ஓகே, பணப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதார இழப்பா இருந்தாலும் சரி. ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்கிறது முதல்ல வந்து எனக்கு ஏன் இது வந்தது, ஏன் நான் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது தான். இது வந்து நார்மல் தான். ஓகே, இதுல வந்து அப்நார்மல் எதுவும் கிடையாது. இது நானும் நீங்களும் விதிவிலக்கும் கிடையாது. நாம் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கும்போது இது மாதிரி தான் யோசிப்போம். எவ்வளவு நாள் யோசிப்போம்னு வேணா மாறுபடலாம். ஒரு சில பேர் 1 மாசம் 2 மாசத்திலேயே வந்து சரி வந்துருச்சு, இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஒரு சில பேர் 6 மாசம் கூட எடுத்துப்பாங்க.
ஒரு சில பேர் ஒரு வருஷம் கூட அதை அக்செப்ட் பண்ணாம போவாங்க. சரியா? அது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஆனா யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. இது கேன்சர் மட்டும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இது டினையல் தான். இந்த டினையலை தாண்டி நெக்ஸ்ட் ஃபேஸ் போறதுக்கு டைம் எடுக்கும். அது வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டியை சார்ந்து அவங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, அவங்களுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப் இருக்கா, அவங்கள பார்க்குற மருத்துவர் எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது பர்சனாலிட்டியும் இம்பார்ட்டன்ட். பர்சனாலிட்டி அது இல்லாம அவங்கள சுத்தி இருக்க சப்போர்ட் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். இந்த டினையல் ஃபேஸை தாண்டி நெக்ஸ்ட் இல்ல, இது எல்லாரும் இதை அண்டர்கோ பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வர சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவங்க இதுல இருந்து மீள்வாங்க. Thank you, sir. Sir, actually, this is our first series about breast cancer. So, இதை பற்றி என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த செஷனில் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ரீனிங்லேருந்து இதோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மீட்டிங்கில் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர மீட்டிங்கில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதை பற்றி இன்டென்சிவாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி இது ஒரு 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 சொன்னதுக்கு வெரி மச் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து October 2, that is the first Thursday of the October month is coming. ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாக ட்ரீட்மெண்ட் பற்றி, பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். அண்ட் இந்த செஷன் வந்து பேஷண்ட்ஸ் கம்பல்சரி கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து யார் வேணாலும், இது ஒரு அவேர்னஸ், சார் சொன்ன மாதிரி, இது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு அவேர்னஸ் செஷன் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வில் ஸ்ப்ரெட் மோர் அவேர்னஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த செஷன். மேம், எனி ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ? மேம் மியூட்ல இருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் சௌந்தர்யா. வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சி மாசத்துல ஒரு வாட்டி நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. இது மூலியமா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர்.